நமது தந்தை வள்ளலாருக்கு முந்தியவர். வள்ளலாருக்கும் முந்தியவர். அதாவது நமது தந்தை வள்ளலாரை எங்கே சந்திக்கிறார் என்றால், கந்தசாமி கோவிலில் இருக்கிற அங்கே ஒரு சிவன் கோயிலில் ஐயா போவார். அப்போ வள்ளலார் எங்கே வருவார்? முருகன் கோயில் வருவார். அப்போ ஐயாவும் அவரும் சந்திச்சிருக்காங்க. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு வள்ளலார் சொன்னார். நமது தந்தை சிந்தனை கெட்டாத சிவரூபத்தை காண். சிந்தனைக்கே எட்டாதான் அப்பேற்பட்ட சிவரூபம். ஐயா அப்படியே உட்காந்து சமாதி ஆகிட்டார். இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ராகவேந்தர் சமாதி ஆனார். சீடர் இருக்க ராகவேந்தர் சமாதி ஆனார். அப்போ அவர் யாரையும் டேஸ்ட் பண்ணல. டேஸ்ட் பண்ணாங்களா? கிடையாது. ஐயாவுக்கு அப்படி கிடையாது. டேஸ்ட்டும் நடந்துடுது. வெள்ளக்காரன் காலம் டாக்டரு, கலெக்டர், டாக்டர் இந்த ஸ்பாட்டில் வந்துட்டாங்க. குழி நோண்டி ஐயா இது பண்ணி தயாராகிட்டார். ஏதோ அந்த இடத்துல உட்காந்து அப்படி வெட்ட இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பில்டிங் இந்த எதுவுமே கிடையாது. வெட்டவே இல்லை. அப்படியே உட்காந்துட்டாரு. சீடர் இருக்க உட்காந்துட்டாரு. அப்போ ஸ்பாட்டில் கலெக்டர் டாக்டர் வந்துட்டான். அப்ஜெக்ஷன் பண்ணி நிப்பாட்டான். இவர் உட்காந்துருத்தான். கொஞ்ச நேரத்தில் உடம்பே சில்லுன்னு போச்சு. இது இங்கே இருப்பார், இது அப்படியே நடப்பார். இவரை போய் கட்டுப்படுத்த முடியுமா சொல்லு? அப்படியே உட்காந்து அப்படியே சமாதி ஆகிட்டார். நமது தந்தை வள்ளலாருக்கு முந்தியவர். வள்ளலாருக்கும் முந்தியவர். அதாவது நமது தந்தை வள்ளலாரை எங்கே சந்திக்கிறார் என்றால், கந்தசாமி கோவிலில் இருக்கிற அங்கே ஒரு சிவன் கோயிலில் ஐயா போவார். அப்போ வள்ளலார் எங்கே வருவார்? முருகன் கோயிலுக்கு வருவார். அப்போ ஐயாவும் அவரும் சந்திச்சிருக்காங்க. இதுக்கு உதாரணம், அங்கே இருக்கிற செட்டியார்கள், எங்கே இருக்கிற செட்டியார்கள்? கந்தசாமி கோயில் இருக்கிற செட்டியார்கள் இன்னமும் தந்தைக்கு சோமவார பூஜை, குரு பூஜை அன்னைக்கு சோமவார பூஜை இன்றைக்கும் பண்ணியிருக்காங்க. அந்த செட்டியார்கள் இன்னமும் அவங்க தலைமுறையில் ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சிவன் கோயிலில் போய் ஐயா நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறார். இது நான் சொல்லுறது 1090 ஆண்டுகளுக்கு முந்தி, 1090 ஆண்டுகளுக்கு முந்தி அந்த கோயிலை போய் என்ன பண்ணாருன்னு தெரில. அந்த கோயிலுடைய சிறப்பாக எதனா பண்ணியிருப்பார். பூஜைகள் பண்ணியிருப்பார். அதில் அஷ்டபந்தனம் பண்ணியிருப்பார். அதெல்லாம் பண்ணியிருப்பார். மகான்களுடைய இது நமக்கு தெரியாது. ஏன்னா இவங்க போய் காலை எடுத்து வச்சாவே அந்த கோவிலெலாம் சிறப்புடையதாகவே மாறிடும். அப்போ அந்த கோவிலில் இருந்து அப்போ வள்ளலார் கந்தசாமி கோயிலில் இவங்க 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. வள்ளலார் இப்பொழுது மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதின்னு சொல்கிறார். இது தந்தை நமக்கு அந்த நூலை நல்லா கவனிக்கணும். நூலை ஒரு 180 ஆண்டுகளுக்கு முந்தையே எழுதிட்டார். புரியுதா உங்களுக்கு? ஐயாவுடைய காலங்கள் இன்னைக்கு சமாதி அடைஞ்சது மட்டுமே 163. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? சமாதி அடைஞ்சு 163, அவர் 150. அப்போ இருவரும் சந்திச்சிருக்காங்க. சந்தித்தது முடியாது. அப்போ ஐயா அப்போ 20 வயசு அப்படி இருக்கும்போது வள்ளலாரையும் ஐயாவும் சந்திச்சிருக்காங்க. இது அதே நேரத்தில் இது எப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. தந்தை தான் சந்திச்சிருக்காரு. இது ஒரு பகுதி. இன்னொன்றும் சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரங்கள் இல்லை என்கிட்ட. ஐயா தான் வள்ளலாருக்கு திருமணம் பண்ணி வச்சாருன்னு ஒரு இது சொல்கிறாங்க. திருமணம் பண்ணி வச்சாங்க, ஆனால் அதுக்கு ஆதாரம் இல்லை. அதுவும் சொல்லிடுறேன். சந்தித்தது உண்மை. இப்போவும் அந்த செட்டியாருங்க அங்கேருந்து இங்கே பூஜை பண்ணுறாங்க. இந்த நிமிஷம் வரையில் போன குரு பூஜை வரையில் நடந்துருக்குது. இந்த தைப்பூசத்தின் திருநாள் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு வள்ளலார் சொன்னார். நமது தந்தை சிந்தனை கெட்டாத சிவரூபத்தை காண். சிந்தனைக்கே எட்டாதான் அப்பேற்பட்ட சிவரூபம். 8 தெரியாத ஏழை நான், 8 தெரிந்தவர் எல்லாம் தெரிந்தவரே. எப்படி சொல்கிறாரு பாருங்க. 8 தெரிந்தவர் எல்லாம் தெரிந்தவராம். 8 தெரியாதவர், 8 தெரிந்தவர் எல்லாம் தெரியும், 8 தெரியாதவர் எல்லாம் அப்படின்னு ஒரு இதுவாக பாடினார். 8 தெரிந்தவர் எல்லாம் தெரிந்தவரே, 8 தெரியாத ஏழை நான் அப்படின்னு ஒரு மாதிரி பாடுகிறார். பார்த்துங்க, அந்த 8க்கு அர்த்தம் சொன்னதே இவர் தான்.
அத்திமுகத்தனை, இந்த கல்வெட்டுக்குள்ளே கூட இருக்கும், அத்திமுகத்தனை நித்தம் நினைத்திட முத்தி அளிப்பான் சக்தியும். நம்ம கண்ணு கவனிக்கணும், அத்திப்பழம் போல பெருசாகுதான். இது விநாயகர் பாடல். அத்திமுகத்தனை நித்தம் நினைத்திட முத்தி அளிப்பான் சக்தியும். அத்திப்பழம் போல உள்ள நம்ம கண்ணை நித்தம் நித்தம் நினைக்கணுமா, அப்போதான் முத்தியான். சூட்சும பொருள். இங்கே என்ன சொன்னார்? 8 தெரியாத ஏழை நான், 8 தெரிந்தவர் எல்லாம் தெரிந்தவரே. 8 என்றால் சூரியன், 2 என்றால் சந்திரன், 8 2 + 10 சுழிமுனை. 8 தெரியாத ஏழை நான் சொன்னது. 8 என்பது சூரியகலை, 2 என்பது சந்திரகலை, 2ம் சேர்த்தா +10, இது சுழிமுனை. எப்படி இருக்குது பாருங்க. அப்போ தான் சொல்கிறார், அந்த பெருவொளியான பிரம்மத்தை, சிந்தனை கேட்டாத சிவரூபத்தை காண். பிரம்மாவும் விஷ்ணுவும் காண முடியாத ஒரு நிலை, சாதாரண நிலை இல்லை. பிரம்மா மேல் நோக்கி போகிறார், எங்கே சிவபெருமான தரிசிக்க மேல் நோக்கி போகிறார். விஷ்ணு பாதத்துக்கு போகிறார். மேல் நோக்கி யார் பொறுத்து? பிரம்மா. மேலே பிரம்மா போகும்போது அந்த தாழம்பூ அவர் சிரசிலிருந்து இறங்கி வருதான். அவர் இறங்கி எது? தாழம்பூ. அந்த தாழம்பூவை நீ எனக்கு ஒரு இது சொல்லணும், நான் சிவபெருமானுடைய சிரசை பார்த்தேன்னு நீ சொல்லணும் அப்படி சொல்ல. நான் உன்ன மாதிரி 3 பிரம்மாக்களை ஏற்கனவே பார்த்துட்டேன், நீ 4வது நிமிஷம். எப்படி இது யுகங்கள் எப்படி மாறுது? அந்த தாழம்பு சிவபெருமானின் தலையில் இருந்து 3 பிரம்மாக்களை பார்த்துட்டான். எப்படி யுகங்கள் பார், 3 பிரம்மாக்கள், நீ 4வது நிமிஷம். இருந்தாலும் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க போய் சொல்லிப்பிடுச்சு. அதாவது சிவனுடைய தலையை உச்சியை பார்த்தார். அதனால்தான் இந்த நிமிஷத்தில் சிவபெருமானுக்கு தாழம்பு சாத்துவதில்லை, அது சாபத்துக்கு இதுவானது. அதே மாதிரி பன்றி அவதாரம் எடுத்து பூமியை நோக்கி என்ன செய்தார்? மகாவிஷ்ணு அவர் பாதத்தை பணிகிறார். அப்போ சிவபெருமான் அவரை அழுக்கா தூக்குறார். தூக்கும்போது அப்போ தான் அவருடைய சிரசை, அந்த சுயரூபத்தை காட்டுறார். யார்? விஷ்ணு. எப்படி பாருங்க, தேவர்களும் ஞானிகளும் யோகிகளும் காண முடியாத அந்த மெய்ப்பொருள் ரகசியத்தை காண்பது தான் சிறப்பு. இந்த பிறவி என்பதை அறிந்து அகன்று அந்த ஜோதியோடு கலப்பதே சிறப்பு. எமது தந்தையாகிய சத்குரு நூலில் இது இருக்குது. பெரிய இந்த கல்வெட்டில் படித்து பாருங்கள், இந்த கல்வெட்டு பாருங்கள், ரொம்ப அந்த மெய்ப்பொருள் தீட்சையை பற்றி சொல்லியிருப்பார். இந்த கல்வெட்டில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்பொழுது சிவனை தரிசிக்க பன்றி அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு பாதத்தை பணிஞ்சு அவர் அழுக்கா தூக்கினார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நாமும் அந்த சிவகதியை அடைவதற்கு, அந்த பெருவொளியான சிந்தனை கேட்டாத சிவரூபத்தை காண்பதற்கு நாம் அந்த யோக நிலையை முழுமையாக கற்று அந்த யோக நிலையை நாம் அடைந்தோமென்றால் இப்பிறவி இல்லை, எப்பிறவியும் இல்லை. குருவின் கருணையால் இந்த அடியனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஏற்பட்டது. நல்லா கவனிங்க. நான் கடையில் இருக்கிறேன். கடையில் இருக்கும்போது நான் அந்த நந்தினி ஸ்வீட், அது என்னுடைய பில்டிங் தான். அதில் இந்த பில்டிங் மெட்டீரியல்லாம் சப்ளை பண்ணுறேன். அப்போ ஒருத்தர் என்ன செய்கிறான், இந்த கோயில், நம்ம கோயிலில் தான் இருந்துட்டு ஐயா ஃபோட்டோ ஒட்டுறான், டேபிளில் ஒட்டுறான். அப்போ நான் என்ன செய்கிறேன், அதை கீழான்றேன். கடையில் வேலை செய்கிறேன்னு அவன் கிழிக்கலை, நான் கீழ்ச்சிட்டேன். கீழ்ச்சத்தான் ஒரு மெரக்கு தான் நடந்தது, ஒரு மெரக்கு தான் நடந்தது. அன்றைக்கி உள்ள நுழைஞ்சவன் தான் என்ன, அப்போ உள்ள நுழைஞ்சவன் தான். மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி எடுப்பேன். வீட்டிலேருந்து நேராக கோயிலுக்கு வரும், கோயிலுக்கு வீட்டுக்கு போயிடும். இங்கேயே ஒரு 15 நாள் தங்கிட்டேன். ஒரு ரூமில் 15 நாள் வீட்டுக்கு போகக்கூடாது, எனக்கு போகக்கூடாது. சரி, இறைப்பணி செய்யணும்னு நமக்கு பிராப்தம். இறைப்பணி செய்துன்னு தான் இருக்கிறேன்.
அதாவது குருவின் அருள் இல்லாமல் இப்பணிகள் எப்பொழுதும் செய்யவே முடியாது. தந்தை பணி செய்வதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அன்னைக்கு உள்ள நுழைஞ்சவன் இதுவரையில் மெராக்கு தான் நடந்துக்குது. எல்லா காரியமும் சிறப்பாக நடக்குது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு நாளும் சித்து தான் நடக்குது, சாதாரண சித்து இல்லை. ஒரு நிமிடம் ராஜகோபுரம் கட்டுறேன், என்கிட்ட 10 பைசா பணம் கூட கிடையாது. ஆனால் நான் பணி செய்வேன். பணி செய்துட்டு இப்படி வந்து நிற்பேன். எப்பா பணிலாம் செய்துக்கிறேன், இது வரல ₹1 காசு கூட என் பாக்கெட்டில் இல்லை, நீ தான் எல்லா வேலையும் செய்யணும், ஆளுங்கள்லாம் கூலி கொடுக்கறதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும். ஆள் தான் சொல்லிட்டு போயிடுவேன். யாருன்னா ஒருத்தர் வருவாங்க, வாலண்டியாக முகமே தெரியாது. ஐயா நான் ஒரு 10,000 தரேண்ணே ஒரு வேலை. ஐயா நான் ஒரு 50 மூட்டை சிமெண்டி வாங்கி தரேன். ஐயா நான் 2 லோடு கல் வாங்கி தரேன், மணல் வாங்கி தரேன். இப்படி ஒவ்வொருத்தரும். ஆனால் அந்த வாரத்தில் பணம் வந்தது பார்த்தியா, அது அந்த வாரத்தோடு சரியாக போயிடும். ₹1 காசு கூட மிச்சம் இருக்காது. கரெக்டாக கணக்கு வழக்கு அவரே பார்த்துருவார், கணக்கு வழக்கு ஒப்படைச்சிட்டு போயிடும். சொல்லிட்டு இந்த நடந்ததுப்பா, இந்த மாதிரி எல்லாம் சரியாக போச்சுப்பா. அங்கே கல் சிமெண்ட்டு மட்டும் இதாக இருக்கும், லேபருக்கு ₹10 கூட காசு இருக்காது. 6 மாதத்தில் கட்டப்பட்டது கோயில். எப்படி கோபுரம் 6 மாதத்தில். கும்பாபிஷேக டேட்டே வச்சுட்டோம். கும்பாபிஷேக டேட்டே வச்சுட்டு கடகால் நோண்டுறோம் கோபுரம் கட்டுறதுக்கு. எங்கெல்லாம் நடக்குமா இது? ஏன் நடக்கும்? நான் செய்தால் தனியாக நடக்குமான்னு கேட்குறதுக்கு நான் ஏன் செய்கிறேன்? நான் ஒரு கருவி. அப்போ ஐயாவுடைய அருளால் வேலை ஆரம்பித்தோம். 6 மாதத்தில் போகிறவங்களாம் கேட்பாங்க, என்ன ஐயா ராஜகோபுரம்லாம் வருஷ கணக்கில் கட்டுவாங்க, நீ இன்னும் கடன்னு இதாகிடுச்சே. 5 மாதத்தில் முடிஞ்சு பெயிண்ட்டு கிட்டலாம் அடித்து 6வது மாதம் கும்பாபிஷேகம். எப்படி சிறப்பாருங்க. 6வது மாதம் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. அதுதான் ஒரு பெரிய, அதாவது எல்லார் மனசுலையும் புகுந்து அவங்களுக்கு என்ன செய்யணும். அதாவது ஐயாவுடைய அருளால் இந்த நிமிஷத்தில் இவருக்கு கொடுத்தவங்க யாரும் இப்படி தான் இருக்கிறாங்க, இப்படி இருந்ததே கிடையாது. ஏன்னா இந்த கை கொடுத்தாங்க பார்த்தியா, ஒரு கையும் இப்படி தாழ்ந்தே போகாது. பெரிய சக்தி. இங்கே வந்து நான் புலால் சாப்பிடுவது உண்மை. ஆனால் கீஷ்ணம் பார்த்தியா, அன்றைக்கி கீஷ்டார் என்ன டாரா 2000 வந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், நான் இவ்வளோ சாப்பிட்டேன் அவ்வளோ சாப்பிட்டேன். 2000 உள்ள நுழைஞ்சது. இப்போ என்னாச்சு? 21 வருஷம் ஆயிடுச்சா புலால் சாப்பிடல. அது பெரிய மெராக்கு. ஐயா கிட்டே இருக்குதான் மெராக்கு தான். இந்த நிமிஷத்தில் மெராக்கு தான் நடந்துன்னுக்குது. ஐயா வந்து அப்படியே உட்காந்து சமாதி ஆகிட்டார். இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ராகவேந்தர் சமாதி ஆனார், சீடர் இருக்க ராகவேந்தர் சமாதி ஆனார். அப்போ அவர் யாரும் டேஸ்ட் பண்ணல. டேஸ்ட் பண்ணாங்களா? கிடையாது. கீழே உக்காந்தார், கழுத்துக்கு வச்சாங்க, சமாதி மூடிட்டாங்க, ஆகிப்போச்சு. ஐயாவுக்கு அப்படி கிடையாது, டெஸ்ட்டும் நடந்துடுது. வெள்ளைக்காரன் காலம் டாக்டரு, கலெக்டர், டாக்டர் இந்த ஸ்பாட்டில் வந்துட்டாங்க. குழி நோண்டி ஐயா இது பண்ணி தயாராகிட்டார். ஏதோ அந்த இடத்துல உட்காந்து அப்படி வெட்ட இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பில்டிங் இந்த இது எதுவுமே கிடையாது, வெட்டவே இல்லை. அப்படியே உட்காந்துட்டார், சீடர் இருக்க உட்காந்துட்டார். அப்போ ஸ்பாட்டில் கலெக்டர், டாக்டர் வந்துட்டாங்க. அப்ஜெக்ஷன் பண்ணி நிப்பாட்டான். இவர் உட்காந்துரு தான். கொஞ்ச நேரத்தில் உடம்பே சில்லுன்னு போச்சு. இது இங்கே இருப்பார், இது அப்படியே நடப்பார். இவரை போய் கட்டுப்படுத்த முடியுமா சொல்லு? அப்படியே உட்காந்து அப்படியே சமாதி ஆகிட்டார். டாக்டர் பிடிச்சி பார்க்கலாம். இப்போ சொன்னது புரியுதா? ராகவேந்தர் காயில் டெஸ்ட்டு கிடையாது, ஐயாவுக்கு டெஸ்ட்டுன்னு. உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சமாதி முடிட்டாங்க. பேர்பட்ட பெரிய மகான், சாதாரணமான மகான் இல்லை. இவருடைய குரு, இவர் எந்த குரு விருதாசலம் அந்த மடத்தில் இருந்து வந்தவர் தான். அந்த மடத்துக்கு எக்கச்சக்கமான சொத்துக்குது. ஆனால் அந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது. இதுதான் நீங்கள் நினைக்கணும். இப்போ பிற்காலத்து தான் கட்டப்பட்டது. அங்கேருந்து வந்து கும்பாபிஷேக பூஜை பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவர் குரு பரம்பரையில் வந்து அந்த குருவுக்கே ராஜகோபுரம் இல்லை, ஆனால் இந்த ஐயாவுக்கு ராஜகோபுரம் இருக்குது. எப்படி பார், எப்பேற்பட்ட மகான் ஐயா. 6 அடிக்கு மேலே இருப்பாராம். இந்த முடி இப்படி இருக்குமா, இந்த முடி இப்படி இருக்குமா, 6 அடிக்கு மேலே. அப்போது யார் இருந்துன்னா என்னுடைய பாட்டனார், தாத்தா கிடையாது, அவர் ஐயா கூட இருந்திருக்கார். ஐயா கூட அப்போ இருந்திருக்கார். அப்போத்திலிருந்து வேறு யாரும் இல்லை. 4வது தலைமுறையாக நான் வரேன். பாட்டனார் இல்லை, அப்பா இல்லை,
தாத்தாவுக்கு பிறகு 4வது தலைமுறையாக நான் வரேன். நான் வந்ததே எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியாது. இப்போ புரியுதா உங்களுக்கு? அதாவது இவங்க யாரையாயிலும் ஒருத்தரை இது பண்ணி அவங்க மூலிமா எல்லா பணியும் செய்துருவாங்க. நான் செய்தேன்னு இன்ற நிமிஷம் வரையில் இந்த ஒற்றை அளவு கூட கிடையாது. இந்த பணி நான் எப்படி செய்ய முடியும் சொல்லு? இதுக்கு முன்னாடி தர்மகர்த்தாவை 3 பரம்பரையாக இருந்தான். அவன் சொல்கிறான், என்னை கையெடுத்து கும்பிட்டு நாங்கள் ஒரு கல்லை கூட எடுத்து வைக்கல ஐயா, ஒரு சுண்ணாம்பு கூட சொல்கிறது இல்லை, நாங்கள் அப்படியே அடிச்சுட்டு போயிடுவோம். இது உனக்கு தான் பாக்கி இருந்துக்கிறாப்பது. நாங்கள் 3 தலைமுறையாக தர்மகர்த்தா இருந்து ஒன்றும் பண்ணலை, உன்னை கையெடுத்து கும்பிட்றேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாப்புல 3 தலைமுறையாக தர்மகர்த்தாவை. அதனால் ஐயாவுடைய அருளால் இது திருப்பணி செய்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சது. பார்த்தீங்களா, இது பெரிய ஒரு ஐயா அப்படியே சமாதியில் இன்றைய நிமிஷம் வரல நம்ம கூட நான் பேசுவார். எப்படி பேசுவார்னா, ஆத்மார்த்தமாக நீங்கள் அவரை வணங்கினால் பேசுவார். பொய்யா நடித்தாலாம் பேச மாட்டார்.